ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இப்பொழுதாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிற வரன்களையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையா இருக்கிற நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒரு பாடலை பாடி அப்படியே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன், உம்முடைய வசனம் கை கொள்ளுவேன், நான் உம்முடைய வழிகளில் நான் நடந்திடுவேன் என்று சொல்லுகிற நல்ல ஒரு பாடல் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். என் பலன் ஆசீர்வாதம் தேவனாலே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆசீர்வாதம் தேவனாலே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவான். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவான். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேவனால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேவனால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், தந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும்.
வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வாதம் எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வேதத்திலே இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. எனக்கு விரோதமாக 1000களும் 10,000களும் விழுந்தாலும் அதற்கு நான் அஞ்சிட மாட்டேன். ஏனெனில் என் பக்கமாக என் கர்த்தர் இருக்கிறார். எனக்காக யுத்தம் செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு சங்கீதக்காரனும் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். சத்துருக்களின் மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என் பாத்திரம் நிரம்பி வடியும் என்று சங்கீதக்காரனும் சொல்லுகிறான். அதே போல இந்த பாடலுடைய வரிகளும் அதை தான் சொல்லுகிறது. எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய் விடுவார்கள். என் பலன் ஆசீர்வாதம் என் தேவனாலே என்னுடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிற வரிகளை என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். என் பலன் ஆசீர்வாதம் தேவனாலே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆசீர்வாதம் தேவனாலே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் தேவனால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என்னுடைய வீட்டிலே ஆகார குறைவில்லை. என்னுடைய தேவைகள் ஒன்றுமே தடைபடவில்லை. ஏனென்றால் யெகோவா ஈரே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு சேர்ந்து தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேவனால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேவனால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார்.
என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் பலன் ஆசீர்வாதம் தேவனாலே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆசீர்வாதம் தேவனாலே. எந்த சரீரம் அடுங்க. எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் எனக்கு எதிராய் நிர்மூலமாய் போய்விடும். பாடுங்க விசுவாசத்தோடு. எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எனக்கு எதிராய் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் பலன் ஆசீர்வாதம் தேவனாலே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆசீர்வாதம் தேவனாலே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழியிலே நடப்போம். அவருடைய பாதையிலே நடப்போம். தேவன் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவர். நம்மேல் அவருடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக என்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து தேவனை பாடி துதிப்போம். தேவனை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவனை நாம் ஆராதிப்போம். சுகத்தை தருகிறவர் யெகோவா ராஃபா. நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு. இயேசுவினுடைய கரத்தில், இயேசுவினுடைய பாதத்தில், அவருடைய பாதத்திலே சரணடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரே நிமிஷத்தில், ஒரு சன பொழுதிலே சுகமாக்க, அதிலிருந்து ஒரு விடுதலை தர அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு பாடல் தேவனுடைய சமூகத்திலே நாம் பாடுவோம். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உன் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே என்று சொல்லுகிற நல்ல வரிகளை கொண்ட, நல்ல அர்த்தம் கொண்ட பாடல் தேவனுடைய சமூகத்திலே நாம் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம்.
ஜீவனுண்டு உம் பாதத்தில் பாடுங்க. சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசமுண்டு பாசமுண்டு இரக்கமுண்டு உம் பாதத்தில் பாடுங்க. நேசமுண்டு நேசமுண்டு பாசமுண்டு இரக்கமுண்டு இரக்கமுண்டு உம் பாதத்தில் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே. அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே. நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. துக்கம் நீங்கும் துயரம் நீங்கும் பாரம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும் துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. கேளுங்க. சுகப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்களை. இந்த நேரத்திலே உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்களை தவிர வேற யாரையும் எங்களுக்கு தெரியாது. உங்களை தவிர வேற நம்பிக்கை வேற யாரு மேலேயும் எங்களுக்கு இல்ல. நீர் ஒருவரே, இயேசு ஒருவரே, அவரை மாத்திரம் நாங்கள் சார்ந்து நிற்கிறோம். அவரை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் நம்பிக்கை. சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில். சுகப்படுத்தும்
பலப்படுத்தும் திடப்படுத்தும் நேரத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே ஓ நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. சொல்லுங்க, உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே ஓ உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். எங்களுடைய துக்கம் நீங்கும், எங்களுடைய துயரம் நீங்கும், எங்களுடைய துன்பம் நீங்கும். யாருடைய சமூகத்துல தெரியுமா? என் நேசருடைய சமூகத்திலே எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய துயரங்கள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய வறுமைகள், எங்களுடைய ஏழ்மைகள், எங்களுடைய பற்றாக்குறைகள், எங்களுடைய தரித்திரங்கள் யாவையும் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நேசருடைய சமூகத்திலே ஆனந்தம், நேசருடைய சமூகத்திலே பேரின்பம். தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு புதிய சந்தோஷம், ஒரு ஆறுதல். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே அப்படியே நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சு சேர்ந்து என்னோட பாடுவீங்களா? துன்பம் நீங்கும், துயரம் நீங்கும், துக்கம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும், துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும், துன்பம் நீங்கும் உடைய பாதத்தில். உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஓ என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், திடப்படுத்தும் நேரத்தில். சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன்
உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய பாதத்திலே சுகம் உண்டு, உம்மிடத்திலே பலன் உண்டு, உம்மிடத்திலே ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஜீவனை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், பலத்தை தருகிறவர், தீர்க்காயுசை தருகிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்றென்றைக்கும் நன்மை செய்கிறவராக கடந்து வரும்படியாக. ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஜெபத்திலே இணைந்து கொள்வோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய சமூகத்திலே இந்த ஆராதனை நாங்கள் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை தருகிறவர், நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவர். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே செய்கிறவர். ஹல்லேலூயா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தையினாலே சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை உம்மிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின தெய்வம், நீர் கிருபையாய் இறங்கி எங்களுடைய வாழ்க்கையை அசைவாடுவீராக, தேவைகளை சந்திப்பீராக, குறைகளை குற்றங்களை மன்னிப்பீராக, எங்களோடு கூட இருப்பீராக என்று சொல்லி இந்த ஆராதனை உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே வருவதாக. இயேசுவின் மூலம் துதி ஆராதனை உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தின் தேவன் தாமே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளே யூடியூப் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்க உதவி செய்திருக்கிறார். அந்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் கிருபையாய் இந்த புதிய மாதத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்வார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலான நன்மைகளை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் நம் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை ஆவியானவர் கிருபையாய் இந்த புதிய மாதத்திலேயும் உங்களுக்கு அவர் தந்தருள்வாராக சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத புஸ்தகத்தை திறந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர்
வேதனையை கூட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதம் வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தையை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே நீரோடு பேசும் என்று சொல்லி நாம் எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி செவிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தேவாவியானவரே நீ கிருபையாய் ஆகஸ்ட் மாதம் அன்றும் ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையினால் நீ அழைத்து கொண்டு வந்தீர் அன்றும் ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. தூய ஆவியானவர் நீ கிருபையாய் என்று இறங்கி அன்றும் ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீ பேசும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்பதற்கு சத்திய ஆவியானவர் உதவி செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, அந்த சத்திய வசனம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கணும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும். கர்த்தர் மாத்திரம் இந்த வார்த்தை மூலமாய் நீ கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரத்தை தருகிற முற்றிலுமாக அடியனை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த காணொளி மூலமாய் கேட்க இருக்கிறோம். ஆவியானவர் கிருபையாய் இந்த புதிய மாதத்துக்குள்ளரை அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்த தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் கிருபையாய் இறங்கி இந்த மாதமும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய நன்மைகளை அவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக வேத வசனம் சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் ஒரு விஷயம் கூட கவனிக்கிற வேளையிலே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த மாதம் முழுவதும் ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் என்னது, அவர் எதெல்லாம் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிறதை இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே கர்த்தரின் இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவர், இங்கிலீஷ்ல riches of God அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நாம் கேட்கிற வேளையிலே வேத வசனம் சொல்லப்படுகிற இந்த காரியத்தை இன்னும் ஆழமாய் நாம் தியானிக்கிற வேளையிலே ஒரு சம்பவத்தை சொல்லி மீண்டும் இந்த வார்த்தையை வாசித்து செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது மனிதர்களுக்கு 3 விதத்திலே வருகிறது. முதலாவது ஆசீர்வாதம் எப்படி வருகிறது சொன்னால், மனிதர்கள் மூலமாய் மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. இரண்டாவது, பிசாசின் மூலமாய் சாத்தான் மூலமாய் மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. மூன்றாவது, கர்த்தர் மூலமாய் ஆசீர்வாதம் வருகிறது. இந்த 3 ஆசீர்வாதத்தினுடைய வித்தியாசத்தை இந்த நாளில் நம்ம கேட்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதர்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிற வேளையிலே நிபந்தனை அற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் நிபந்தனை அற்ற ஆசீர்வாதத்தை ஈசாக்கு ஆபிரகாமிடம் பெற்றுக்கொண்டார். அவர் ஈசாக்கு தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிற வேளையிலே, ஏசாவை ஆசீர்வதிக்கிற வேளையிலே
ஈசாவுக்கு 2 குமாரர்கள், ஏசா, யாக்கோப்பு. ஏசாவை அவர் ஆசீர்வதிக்கிற வேளையிலே ஏசா பிரியமான மகன் என்று சொல்லி ஈசாக்கு அவர் நேசித்தபடியினாலே, என் மகனே, என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிய போகிறது, என் கண்கள்லாம் இருளடைந்து விட்டது, எனக்கு பார்வை இல்லாமல் போய்விட்டது, நான் மரித்து போக போகிறேன், நான் மரிக்கிறதுக்கு முன்பதாக நீ போய் வனத்துக்கு போய் வேட்டையாடி எனக்கு வாய்க்கு ருசியா சமைத்து கொண்டு வா என்று சொல்லி ஏசாவிடம் சொல்லுகிற வேளையிலே அவன் வனத்துக்கு போய் வேட்டையாடி கொண்டு வருகிறான். கொண்டு வந்து அவன் சமைத்து கொடுப்பதற்கு முன்பதாகவே தன்னுடைய சகோதரன் யாக்கோப்பு தன்னுடைய தாயினுடைய உதவினாலே அதை செய்து திருட்டுத்தனமா போய் அவன் ஆசீர்வாதத்தை தந்திரமாய் பெற்றுக்கொண்டான். அவன் வருகிறான். அவன் சமைத்து கொண்டு வருகிற வேளையிலே தகப்பன் அதுக்கு முன்பதாகவே அவர் சாப்பிட்டு விட்டார். அவர் இங்க வந்து கொடுக்கிறதுக்கு வருகிறாரு. நீ யார் என்று சொல்லி கேட்கிற வேளையில நான் வந்து ஏசா என்று சொல்லுகிறான். இதுக்கு முன்பதாக ஏசான்னு சொல்லி வந்தான். அவன் யார் அப்படி சொல்லி கேட்கிற வேளையிலே அவன் யாக்கோப்பு. தந்திரமாய் தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு முன்பதாக சேஷ்டபுத்திர பாகத்தையும் பெற்றுக்கொண்டான். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இந்த ஏசா அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வாசிகள் வேத புஸ்தகத்தை எடுத்து ஆதியாம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 38வது வசனத்தை 36 இருந்து வாசிங்கள். 36 இருந்து வாசிக்கிற வேளையிலே 36 இருந்து 38 வசனங்கள் வரையிலும். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினார் சொல்லுகிறார் பாருங்க. தன்னுடைய சகோதரன் யாக்கோபு 2 தரம் மோசம் பண்ணினார். அடுத்து என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாவது வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய் தகப்பன், இந்த உலகத்திலே நல்ல தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பார்கள். ஊதாரியா இருக்கிற தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க மாட்டார்கள். வேத வசனம் சொல்லப்படுகிறது. ஏசா என்ன செய்கிற, தன்னுடைய தகப்பனை நோக்கி, ஈசாக்கை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திருந்தா உம்மிடத்தில் உண்டா, வேற ஆசீர்வாதம் இல்லையா என்று சொல்லி அவன் கேட்டு அவன் அழுகிறான். அவன் பயங்கரமா அழுது அவன் தேவ அதாவது தகப்பட்ட கேட்கிறான். அவன் அழுதவன் கேட்கிறான். அவன் இது ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் தாய் தகப்பன்ட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கலாம். ஒரே ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் தான் வைத்திருப்பார்கள். நீங்கள் கர்த்தருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதம் அல்ல, பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறவர் தான் நாம் கர்த்தர், நம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் சொன்னால், அவரை நீங்கள் நம்புவீர்கள் சொன்னால், இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறவர் தான்
நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற, நீங்கள் தொழுது கொள்கிற தேவன், நீங்கள் விசுவாசிக்கிற தேவன், அவர் ஒருபோதும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் தட்டி கழிக்க மாட்டார். அவர் கண்டிப்பா அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து இரண்டாவது ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். உலக பிரகாரமாய் வருகிற ஆசீர்வாதம் பாருங்க, பிசாசினாலே சாத்தானால் வருகிற ஆசீர்வாதம். இந்த சாத்தானால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிற வேளையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை சாராமல் உலக பிரகாரமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் பிசாசினால் தான் வருகிறது, சாத்தானால் வருகிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இல்லாமல், கர்த்தரை சாராமல் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அது பிசாசினால் வருகிற ஆசீர்வாதம், அது நிலைக்காது. அது எப்படி வருகிறதோ அப்படியே திரும்பி போய்விடும். இதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்திலே ஒரு ஏழை வாலிபன், ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை வாலிபன், அவன் என்ன செய்திருக்கிறான், தன்னுடைய குடும்பத்தில் பயங்கர வறுமை, கஷ்டம், வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு சாபம் பிடித்த ஒரு வாழ்க்கையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் தான், அவனுக்கு எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறலும், எல்லா மனிதர்களை போல காரில் போகணும், எல்லா மனிதர்களை போல நல்ல வசதியை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். ஒரு உண்மை சம்பவம் தான் இது, ஒரு கதை இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி அந்த வாலிபன் பாருங்க நினைத்தான், அவன் என்னென்னோ செய்து பார்த்தான், ஏதோ அதாவது மாம்ச பிரகாரம், மாம்சத்தில் முயற்சி எடுத்தான். ஆவியில் எடுக்கவில்லை, மாம்சத்தில் முயற்சி எடுக்கிறான். எடுக்கிற வழியிலே கர்த்தரை சாராமல் அவன் இருக்கிறான். தேவனுடைய சமூகத்திலே தொழுது கொள்ளவில்லை, தேவ ஆலயத்துக்கு அப்படி செல்லவில்லை, தேவனை ஆராதிக்காமல் இருந்தான் அவன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாலிபன் பாருங்க, ஒரு நாள் அவன் இரவு நேரத்திலே ஒரு கடிதம் எழுதுகிறான். அவன் யாருக்கு கடிதம் எழுதுகிறான் என்று சொன்னால், பிசாசுக்கு கடிதம் எழுதுகிறான், சாத்தானுக்கு கடிதம் எழுதுகிறான். அப்படி எழுதுகிறவன், சாத்தானே, இன்றிலிருந்து நான் உன்னை தொழுது கொள்ளுகிறேன், நீதான் என்னை உயர்த்தணும், என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை நீதான் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவனா, என்னை ஒரு கோடீஸ்வரனா மாற்றணும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை, பெரிய ஒரு லெட்டரை எழுதி வைத்து அவன் படுத்து தூங்கிட்டான். அவன் தூங்குற வலையிலே பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்தான், அவனுக்குள்ளே வந்தான். இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசனம் அவனுக்குள்ளே வந்து அவன் என்ன செய்துட்டான், அமர்ந்து விட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாளுக்கு நாள் அது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கிறது. அவன் வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறான். அவன் பல விதத்தில் அவன் சம்பாதித்து, குறுக்கு வழியில போய் சம்பாதித்து அவன் வாழ்க்கையிலே அவன் முன்னேற்றம் அடைந்து அமெரிக்க தேசத்திலே பெரிய ஒரு பணக்காரனா, கோடீஸ்வரன் அவன் மாறிவிட்டான். அவன் அனுபவிக்காத ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் ஒரு 15-20 வருஷத்தில் அவன் அனுபவிச்சான். அவன் கடைசியில் ஒரு 40-45 வயது வருகிற வேளையிலே அவன் இரவு அவன் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அவனை பிசாசு எழுப்பினான். அவன் எழுப்புகிற வேளையில யாருன்னு சொல்லி கேட்கிற வேலை, நான் தான், வா போலாம் அப்படின்னு சொல்லி பாதாளத்துக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டான். கூப்பிடுகிற வேளையில, நான் வரமாட்டேன், நான் இந்த பூமியிலே தானே இருப்பேன், இங்கே தானே வாழுவேன்னு சொல்லுகிற வேளையில சாத்தான பாருங்க அவனை பீஸ் ஆக்கி அவன் இருந்த ரூம் முழுவதும் அப்படியே ரத்த கரையா இருந்துச்சா, அப்படியே சதையெல்லாம் அப்படியே பீஸ் அப்படியே சுவரெல்லாம் ஒட்டி போய் கிடந்துதான். இது ஒரு உண்மை, ஒரு சம்பவம், நடந்த ஒரு காரியம். இது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது பிசாசினால் வருகிற ஆசீர்வாதம், சாத்தானால் வருகிற ஆசீர்வாதம் துரிதமாய் அதிகமாய் வரும். ஆனா எப்படி வருகிறதோ அப்படியே அது போய்விடும். உலகம் முழுவதும் கலக்கி கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான், மைக்கேல் ஜாக்சன் சொல்லி. தெரியாத ஆளே கிடையாது. மூலம் முடுக்கலாம் தெரியும், கிராமத்திலையும் தெரியும், பட்டணம் தெரியும், உலக நாடுகள் எல்லா நாட்டுக்கும் தெரியும். மைக்கேல் ஜாக்சன் சொல்லப்படுகிற இந்த மனுஷன் நீங்க பார்க்கிற வேளையிலே, இவருடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையிலே, இவரும் தெய்வத்தினுடைய ஆறுதல் இல்லாமல், ஆதரவு இல்லாமல், தேவனை சாராமல்
பிசாசை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனுஷன் தான். அப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவருடைய வாழ்க்கையும் பாருங்க 50 வயதுல முடிந்து விட்டது. 50 வயதுல மைக்கேல் ஜாக்சன் இறந்து போனார்னு சொல்லி பாருங்க நியூஸ் எல்லாம் நம்ம படித்தோம். நம்ம எப்படி இறந்தார் சொல்லி இன்றைய வரையிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைய வரையிலும் அந்த மைக்கேல் ஜாக்சன் எப்படி இறந்தான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. என்னென்னமோ என்ன செய்கிறார்கள், எல்லாம் போலீஸ்லேருந்து வருகிறார்கள், சிபிஐலேருந்து வருகிறார்கள், எல்லாம் விசாரித்து பார்க்கிறவில்லை இவன் எப்படி இறந்தான்னு சொல்லி தெரியவில்லை. இதுவும் பிசாசினால் கொல்லப்பட்டு தான் இறந்திருக்கிறான். உலகம் முழுவதும் பாருங்க, அவன் நிறைய சம்பாதிச்சான். பெரிய அமெரிக்காவில் பெரிய பெரிய மலைகளை வாங்கணும். தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டிலாம் இருக்கு பாருங்க, பழைய நிறைய மலைகள், கொடைக்கானல், ஊட்டி, இது போல பெரிய பெரிய சிகரங்களை மலைகளை வாங்கி என்ன செய்தான் அவன்? அப்படி சம்பாதித்து வைத்த மனுஷன் தான் இன்றைக்கு ஒன்றுமே அனுபவிக்கவில்லை. இது பிசாசினால் வருகிற ஆசீர்வாதம். சாத்தானால் வருகிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் இதுதான் நிரந்தரம், காசேதான் கடவுள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் முடிய போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து மூன்றாவதாக நீங்க சாலமோனை பார்க்கிற வழியிலே சாலமோனுடைய வாழ்க்கை தொடக்கத்துல பாருங்க கர்த்தரை சார்ந்துதான் வாழ்ந்தார் சாலமோனை பார்க்கிற வழியிலே. ஆனா முடிவு இருக்கு பாருங்க, அவர் கர்த்தரை சார்ந்து முடிக்கவில்லை, பிசாசனுடைய இதுல தான் முடித்தார் அவர். சாலமோன் இந்த உலகத்திலே சாலமோனை போல வாழ்ந்த மனுஷன் யாரும் கிடையாது. சாலமோனை போல ஞானம் யாருக்கும் இல்லை. சாலமோனை போல செல்வ செல்காய் வாழ்ந்த மனுஷன் ஒருவனும் இல்லை இந்த உலகத்திலே. அப்படி வாழ்ந்த மனுஷன் தான். அவருடைய முடிவு எப்படி இருந்தது பாருங்க. ஆரம்பம் சரியா இருந்தது. கர்த்தர் மூலமாய் கர்த்தரை சார்ந்து அவர் ஆரம்பித்தார். அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம் வந்தது. முடிவு தன்னுடைய மனைவி இழுக்கப்பட்டு பிசாசினுடைய இதில் தான் போய் முடிச்சார் அவர். கடைசியில் விசுவாச பட்டியலில் சாலமன் பேர் வரவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது கர்த்தர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் 1 2 கிடையாது. அநேக ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் ஆழத்துக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவர் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறவர் தான் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வாசிங்கள். இப்ப அதிலிருந்து ஒரு சில வசனங்களை தருகிறேன். சங்கீத புத்தகம் 128வது சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வேத வசனம் சொல்லப்படுகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். முதல் வசனத்தை வாசிக்கிறவர்களே, முதல் வசனத்தை வாசிங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சொல்லி வேத வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் யார் நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கையில் பிரயாசத்தை சாப்பிட்டு அவர் கையில் பிரயாசம் சாப்பிடுவார். அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டா. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் நம்ம உழைக்கிறதை நாம் சாப்பிட முடியும். இன்னைக்கு இந்த உலகத்திலே தான் உழைக்கிறத அவர்கள் சாப்பிட முடியவில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள் சொன்னா அவங்களுடைய சாப்பாடு மெடிசனா தான் இருக்கிறது. மருந்து மாத்திரை தான் அவர்களுடைய சாப்பாடு. அதுதான் அவர்கள் தொடர்ந்து 3 வேளை 4 வேளை 5 வேளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகாரம் சாப்பிட முடியவில்லை. ரைஸ் எடுக்கணும் என்று சொன்னால் இதனோடு சாப்பிட சொல்லுகிறார்கள். மெடிசன் சாப்பிடுறதை இப்படி நிறைய இவ்வளவு எடுத்து சாப்பிடுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு வேத வசனம் சொல்லப்படுகிறது. நாம் கர்த்தரை சார்ந்து இருப்போம் என்று சொன்னால்
நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னா நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிட முடியும். நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. அப்ப தீமை கிடையாது. இங்க வாக்குத்தத்தம் வாசிக்கப்பட்ட வார்த்தை வாசிகள் கர்த்தரில் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே எந்த ஒரு நோயும் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே தீராத நோய் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே எந்த ஒரு சாபமும் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நாம் என்ன செய்வார், நாமே சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார், உதவி செய்வார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்கள் வேத புத்தகத்தை எடுத்து பிரசங்கி புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்ப இந்த உலகத்திலே ஐஸ்வர்யத்தை கொடுப்பது, இந்த உலகத்திலே சம்பத்தை கொடுப்பது, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பது, இதெல்லாம் தேவன் யாருக்கு அனுக்கிரகம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஐஸ்வர்யத்தை பெறுவார்கள், அவர்கள் சம்பத்தை பெறுவார்கள், அவர்கள் நல்ல புசித்து திருப்தியா இருப்பார்கள். வேத வசனம் சொல்லப்படுகிறது. இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் அனுக்கிரகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. வாசிங்கள் வேத புத்தகத்தை எடுத்து ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் ஆசீர்வதிக்கிற உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்படுகிறது. இது யோசேப்பை பார்த்து யாக்கோபு தன்னுடைய குமாரனை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு தன் தகப்பன் மூலமாய் பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க சொல்லுகிற காரியம் தான் இது. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்படுகிறது. கனிதரும் திராட்சை செடி அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல அப்படி சொல்லவில்லை. ஃப்ரூட்ஃபுல் வைன், திராட்சை செடின்னு சொல்லவில்லை, அது திராட்சை ரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் தான் யோசேப்பு. பாருங்க, வானத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆழத்துக்குரிய ஆசீர்வாதம், சனங்களுக்குள்ள கற்பத்துக்குரிய ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றவர் தான் யோசேப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குரிய வசனம் 1 நாளாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஐஸ்வர்யம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் யாரை மேன்மைப்படுத்துவார், யாரை பலப்படுத்துவார், யாரை உயர்த்துவார், யாரை மேன்மைப்படுத்துவார்,
வேதவசனம் சொல்லப்படு இப்படிலாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். இந்த ஆசீர்வாதத்தை தான் வேதவசனம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், அழிந்து போகாத ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், ஒரு மேன்மையான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். அது யாருன்னு கேட்டீர்கள் சொன்னால் ஆண்டவராகிய தேவன் தான், கர்த்தர் தான் அதை செய்கிறார். அவர் அதான் இங்க வேதவசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இன்னொரு வார்த்தையை நம்ம வாசிக்கிற வேளையிலே ஒரு காரியத்தை வாசிக்க நம்ம கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18வது லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்கிறோம். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது, பிரவேசிக்க முடியாது அப்படின்னு வேதவசனம் சொல்லப்படுகிறது. இன்னொரு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். வேதம் முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஒரு சில மனிதர்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு உலக மனிதன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். எல்லா மனிதர்களும் பாருங்கள், இரவு தூங்கி காலையில் எழுந்திருக்கிற வேளையிலே பணம் சம்பாதிக்க தான் மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்க. பல கோணத்துல, பல வழியிலே, நேர்மையான வழியிலும் குறுக்கு வழியிலும் மனுஷன் பணத்தை சம்பாதிக்க தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதனுடைய அந்த வாஞ்சை முழுவதும், அந்த ஆசை முழுவதும் பணம் 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 என்று சொல்லி அதுல தான் எல்லா மனிதனுடைய மைண்ட் அதை செட் ஆயிருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அமெரிக்கன் டாலர்ல ஒரு வாசகம் போடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் சொல்லுகிறேன். நீங்க அமெரிக்கன் டாலர்ல நீங்க பார்க்கிற வேளையில அதுல எல்லா நோட்ல அமெரிக்கன் டாலர் நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, எல்லா நோட்லயும் பாத்தீங்கன்னா, எல்லா டாலர்லயும் அதுல ஒரு சின்ன ஒரு வாசகம் போடப்பட்டிருக்கும். என்ன வாசகம் சொன்னா, இன் காட் வி ட்ரஸ்ட் என்று சொல்லி. இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படி என்ன அர்த்தம் என்று சொன்னால், எங்கள் நம்பிக்கை தேவனில், தேவனிடத்தில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அமெரிக்கன் டாலர்ல அப்படி போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் பாருங்க, அது சம்பாதிக்கிற அந்த மனிதர்கள் இல்லை, அதை பணத்தை வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் எது மேல நம்பிக்கை வைத்திருக்கான்னு சொன்னா, இந்த அமெரிக்கன் டாலர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த பணத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த டாலர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த டாலரை கொடுக்கிற தேவனை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லிதான் இந்த வாசகம் போடப்பட்டிருக்கு. இன் காட் வி ட்ரஸ்ட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்க பணம் நீங்க சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லல. நீங்க சம்பாதிக்க எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு பணங்கள் நீங்க சமூகத்து வைத்தாலும், நீங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு நீங்க சேர்த்து வைத்தாலும், இல்ல கட்டுக்கட்டா நீங்க வீட்டுல வைத்திருந்தாலும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அது உங்களுக்கு ஜீவன் கிடையாது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள், இந்த சத்தியத்துக்கு நீங்க செவி கொடுத்து நீங்கள் நடப்பீர்கள் சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து, ஆண்டவரே நான் சம்பாதிக்கிறேன், நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா இந்த பணத்தை நம்பல, இந்த பணத்தை கொடுக்கிற, இந்த சம்பாதியத்தை கொடுக்கிற, இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற உம்மை நம்புகிறேன் சொல்லி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் நடப்பீர்கள் சொன்னா கண்டிப்பா தேவன்
உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கர்த்தர் வந்து கட்டளை இடுவார். அவர் கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கிற அந்த பணங்கள் பாருங்க, எந்த விதத்தில் தவறான காரியத்துக்கு செலவாகாது, வேஸ்ட் ஆகாது. அந்நியர் சாப்பிட மாட்டார்கள். உங்கள் கை பிரயாசத்தை நீங்களே சாப்பிடுவீர்கள். இது வேத வசனம் சொல்லுகிற காரியம்தான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள், இன்றைக்கு நான் 3 விதமான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். மனிதர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், பிசாசின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதத்தை பாருங்க, நீங்கள் இன்றைக்கு கேட்டிருக்கீங்க. இதுல எது முக்கியம் என்று சொல்லி நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வேத வசனத்தை வைத்து சில வார்த்தைகள்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வேத வசனத்தை வைத்து ஒரு சில நபர்களை நான் சுட்டி காண்பித்து நான் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் முக்கியம், உங்களுக்கு யார் முக்கியம், யாரோடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஏசா தகப்பட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தான். இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உண்டு என்று சொல்லி கேட்கிறான். அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். சேஷபத்திர பாகத்தை இழந்து போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. யாக்கோபு பிடித்து கொண்டான். கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவன் கேட்கிறான். அவன் ஆசீர்வாதித்தவனே போக விடமாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியா அவன் கேட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டு. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் யாக்கோபை போல கர்த்தரை பிடிச்சு கொள்ள வேண்டும். ஒரு பாதத்தை பிடிச்சு விடாமல் கர்த்தரை நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசின் மூலமா வருகிற ஆசீர்வாதம் கர்த்தரை சாராமல் இந்த உலக பிரகாரமா நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் அது சாத்தான் மூலமா பிசாசு மூலம் வருகிற ஆசீர்வாதம் தான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் அதை தான் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய முதலைகள், பல முதலைகள், பல பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய ஃபேக்டரி வைத்திருக்கிறவர்கள், இது எல்லாம் பாருங்க, இது செய்கிறவர் அத்தனை பேரும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசு வந்து முன் வைத்து தான் அவனை சார்ந்து தான் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில தெய்வ மனிதர்கள் உண்டு, அவர்கள் கர்த்தரை சார்ந்து அவர் சம்பாதிக்க அவர்கள் ஃபேக்டரி நடத்தி கொண்டிருக்காங்க, சில காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்று சொல்லி உங்களுக்கு ஆவியானவர் அது சொல்லி கொடுப்பார். அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிலாம் வருகிறது, அந்த ஐஸ்வர்யம் எப்படிலாம் வருகிறது, கர்த்தர் எதெல்லாம் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் நான் பார்க்க இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிங்கள். தொடர்ச்சியாக அந்த வார்த்தையை யார் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீ கேட்டுக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை அவர் செய்வார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி நம்ம தேவ சமூகத்தை நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது நமக்கு வேதனை கிடையாது. வேதனை என்று சொன்னால் சரீரத்தில் தீராத நோய், இல்ல பெரிய வியாதி, இப்படிப்பட்ட வேதனை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தை இல்லை. வேதம் சொல்லிருச்சு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டிருக்கிற நீங்கள், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள, இந்த கர்த்தரின் ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீ கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வீட்டில் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எப்படி வேணாலும் நீங்க கேட்கலாம். கைகளை விரிச்சு கேட்கலாம், இல்லை கையை கும்பிட்டு நீ கேட்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நீ எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து நீ கூப்பிட்டு நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் வந்து உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார், பெரிய ஒரு உயர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணா கண்டிப்பா அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் மனுஷன் அல்ல, மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல.
அவர் பொய் சொல்லுகிறவரும் அல்ல. தெய்வ சமூகத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கேட்டிருக்கீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து நீங்க செபிங்க. கண்டிப்பா தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டு சோதரி கண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே சோதரி கண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டு சோதரி கண்டவரை அழைத்து கொண்டு வந்தீர். ஆண்டு சோதரி கண்டவரே, கடந்த ஆண்டு சோதரி கண்டவரை 7 மாதங்கள் ஆண்டவரே சோதரி கண்டவரை கிருபையாய் நீ பாதுகாத்த தெய்வம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சோதரி கண்டவரே மடிந்து போகாதபடி, ஆண்டவரே வெட்கப்படுத்தாதபடி, கொள்ளை நோயிலாண்ட அகப்படாதபடி கர்த்தாவே நீ கிருபையாய் நீ பாதுகாத்து வந்தவர். இந்த ஆண்டவரே சோதரிகள் புதிய மாதம் சொல்லும் தேவ ஆவியானவர் கிருபையை இறங்கி சோதரி கண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரமாண்டவர் சோதரி கண்டவரே, இந்த நாளும் வந்திருக்காண்டு சோதரி கண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். சோதரம் கர்த்தாவே நீ கிருபையா இறங்கி ஆண்டவரே கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்டார்னு சொல்லி ஆண்டவரே வாக்குத்தத்தமா இந்த வார்த்தையை கொடுத்தீர். ஆண்டவர் சோதரி கண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஐஸ்வர்யத்தை குறைத்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நாங்கள் தெரிந்து கொள்ள, ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யத்தில் இருக்கிற என்னெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீரோ கர்த்தாவே கிருபையாய் ஆண்டவரே வாஞ்சையோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே சோதரி கண்டவர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ நன்மை செய்யணும். கர்த்தர் மாத்திரம் கிருபையை நடத்த வழி சபிக்கிறேன். சோதரிக்கான தொடர்ந்து உயர்வை தாங்க, மேன்மையை தாங்க, ஆசீர்வதிங்க, குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் தேவைகள் எல்லாம் நீ கிருபையை இறங்கி நீ சந்திக்கும்படி சபிக்கிறேன். சோதரி கண்டவரே கர்த்தாவே சோதரி கண்ட யாரு கண்ட எந்த ஒரு விதத்திலும் ஆண்டவரே நெருக்கடியோ குறைகளோ இருக்கக்கூடாது. ஆண்டவரே சோதரி கண்டவரே மகிமை தேவனின் நிறைவாய் நீ மாற்றி தரும்படி ஜெபிக்கிறான். சோதரி கண்டவரே தொடர்ந்து நீ உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நன்மை செய்யும். கர்த்தருடைய கரத்தில் முற்றிலுமாக நான் தாழ்த்தி தருகிறேன். சோதரி இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமை அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னை ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றும் மீண்டும் சதாகாலம் உங்களோடு கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. Praise God. God bless you. Praise God. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாக நாமும் சொல்லுவோம், எங்களுடைய நெருக்கத்திலே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய பட்சத்தில் நீர் எப்பொழுதும் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாளும் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மனிதர்கள் ஒருவேளை நம்மோடு கூட இருப்பாங்க, இக்கட்டான நேரங்களில் உங்களை விட்டு அவங்க போய்விடக்கூடும். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகாதவர். நாம் சேர்ந்து பாடுவோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரத்துல சரீரத்தில் வருகிற சின்ன சின்ன வியாதிகள், சின்ன சின்ன பலகீனங்கள், அது ஒருவேளை இதோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும், இதோடு நீங்கள் மடிந்து போய்விடுவீர்கள் என்கிறதான பயத்தை பிசாசு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ஒரு விடுதலை கொடுப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கட்டுகளை மாற்றுவதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். உங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவதற்கு நல்லவராயிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என்னை மீட்டுக் கொண்டார். என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் இடறி போவதில்லை. நம்முடைய குரலை உயர்த்தி சொல்லி பாடுவோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.
ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் எல்லாரும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் எல்லாரும் சுகம் தருவீரே தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் எல்லாரும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் எல்லாரும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்த தேவன் சொல்லுங்க பார்க்கலாம் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் எல்லாரும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் எல்லாரும் சுகம் தருவீரே தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே ஒரு வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் எல்லாரும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் எல்லாரும் சுகம் தருவீரே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே கரங்களை உயர்த்தி உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோம் உம்மைத்தான்